பின்னாடி வாங்க. உள்ள வந்துடுவேன். அப்படியே நில்லுங்கண்ணா. சார் அப்படியே வருங்க. ஆ ஆ ஆ ஆ எல்லா இடமுமே இந்த அமௌண்ட் வரல. சேலம் மாவட்டம் புறமே வரலைங்க. அந்த பில்லுக்கு மட்டும் கிடையாது பழனி. ஒரு பில்லுக்கு மட்டும் கிடையாது. சேலம் மாவட்டத்துக்கு மட்டும் சேலம் மாவட்டம் கொடுக்கல. 2 பில்லுக்கு தான் கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்காங்க. கூலி எவ்வளோ 2000 கொடுத்தா கூட ஆள் கிடைக்கிறது இல்லை. எல்லாமே இந்த மகாத்மா காந்தி 3 நாள் வேலை திட்டம் வந்ததுமே ஒரு ஆள் கூட விவசாயத்துக்கு கிடையாது. எல்லாம் 100 நாள் வேலைக்கு போயிடுறாங்க. யாரும் ஆளே வர்றது இல்லைங்க. 4 பேரால் வாங்குறாங்க. ஒரு ஆள் கிடையாது. ஏன் அப்படியே கொஞ்சம் திரும்பிக்கோங்க. நீங்கள் ஐயா கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வாங்க. ஓகே ஓகே. அப்படியே இருங்க. அப்படியே கேமரா பாருங்க. எல்லாமே அதில் போயிடுறாங்க. கரும்பு வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்களா? அந்த விவசாயிகள்லாம் அடுத்த முடிவு என்ன பண்ணுவீங்க? அடுத்த முடியல போட்டீங்கன்னா பயிரிடலைங்க. அது அப்படியே பண்ண முடியல, செய்ய முடியலங்க. இல்லை மாற்று பயிர் 2950 350 ரூபா வந்து 2020 கொடுத்துருக்காரு முதலமைச்சர். ஆனா இதெல்லாம் உங்களுக்கு கூலி எல்லாம் கழிச்சு பார்த்தோம்னா எதுவுமே கிடையாது. குறைஞ்சது வந்து எங்களுக்கு 5000 கொடுத்து வெட்டுக்கூலி அரசு அதை பண்ண முடியும். இந்த காசு இங்க வரல. வரமாட்டாங்க. ஈரோடு வந்து அங்கே பண்ணாரி போடுவாங்க. வேறு பேர் ஆமாம் இருக்கு. மாவட்டம் தெரிவிக்கிறப்ப நம்ம இதில் இருந்தது. நாமக்கல் மாவட்டமாக மாறி மறுபடியும் ஆரம்பிச்சிருப்பாங்களே. இல்லை எத்தனை மாதம் கரும்பு? ஒரு வருஷம் ஓராண்டுதுங்க. ஆனால் வந்து விவசாயிகள் கட்டுப்படி ஆகாதனால 70% தட்டு பயிரிடலாம். நீடிச்சதுன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு 10 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் எங்கேயுமே வந்து கரும்பு போட மாட்டாங்க. 10,000 டன் கொடுத்தாலும் கட்டுப்படி ஆகும். விலைவாசிகள் எல்லாம் விலை அந்த அளவுக்கு எல்லாம் கூலி டீசல் தனியாக விற்க முடியாது. அந்த ஆலைக்கு தான் கொடுக்க முடியும் இல்லையா? ஆளுக்குன்னா அப்புறம் வந்து ஒட்டுக்கா 20 ஏக்கர் 30 ஏக்கர் 40 ஏக்கர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க.